Hey family, so இன்னைக்கு வந்து என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெஷின் வச்சு 1 and 2 வச்சு ஹேர் கட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் ஹேர் கட் தான். ஓகேங்களா? சோ எப்படி பண்ணலாம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 2 கிளிப் எடுத்துர்க்கேன். நம்பர் 2 கிளிப் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம ஸ்லோவா கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடணும் ஃபுல்லா மேலே வரைக்குமே. சோ நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மேலே வரைக்கும் அந்த பாத்தீங்களா அந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா அந்த லெவல் வந்து கரெக்ட்டா தூக்கணும். தூக்கும்போது வந்து கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி தான் தூக்கணும். இப்படி தான் தூக்கணும். சில டைம் என்ன பண்ணிடுவீங்கன்னா அது தூக்கும்போது வந்து போது அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற நாஜ் வச்சு மட்டும் தான் தூக்குவீங்க. சோ அப்படி தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபேட் வந்து கரெக்ட்டா ஃபால் ஆகாது. சோ அது மட்டும் மெயினா பாத்துக்கோங்க எப்பவுமே ஹேர் கட் பண்ணும்போது. இத பாருங்க. சும்மா லைட்டா பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தி பண்ணனும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து ரொம்ப அழுத்துவீங்க. ஸோ என்ன ஆகும்னா ஸ்கின்னு வந்து கொஞ்சம் வலிக்கும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்பர் 2 வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா எப்படி ஆயிடும்னா அண்டர் கட் ரவுண்டு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த அண்டர் கட் ரவுண்டாக கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இப்படி கட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ மேலே ஃபுல்லாகவே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதே லெவல் தான். அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கூட நான் சொல்லுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதை பார்த்து வீடியோ போடணும்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ வரும். அதே மாதிரி ஈவினிங் போல் வந்து எப்போவுமே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரீல்ஸில் கண்டிப்பாக வந்துடும். ஷார்ட்ஸில் அது மறக்காமல் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தான் நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ சீப் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ சீப் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது சீப்பில் எடுத்துறது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் இதை பாருங்கள் அது மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அங்கங்கே பள்ளமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் பண்ணும்போது வந்து எப்படி ஆகும்னா மேடு பள்ளம் தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 போட்டிருக்கேன். ஸோ நம்ம ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் தான் எடுக்கணும். தெரியுதுங்களா? இவ்வளோ எடுத்தாலே போதும். இதுக்கு மேலே நம்ம போகணுன்னு அவசியமே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக லேயர் கட் இது மாதிரி ஆயிரும். மேலே அப்பு ரவுண்டு கட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மட்டுமே எடுத்தால் போதும். அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அந்த நீங்கள் சைட் ஷேப் எடுப்பீங்க பார்த்தீங்களா அந்த லெவல்லேருந்து கரெக்டாக எடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே வரைக்கும்லாம் போக மாட்டோம். கீழேருந்து இதை பாருங்கள். ஸோ ரொம்ப மேலே போகாமல் இதோ மிட்லேயே முடிச்சிருவோம். ஆக்சிபிட்டல் போன் வரைக்கும் தான் போவோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிருந்தோம். செகண்ட் வந்து கீழே. ஸோ 2ஆம் நம்பர் வந்து மேலே வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து கீழே வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். சொல்லும்போது நம்ம ஸ்லோவாக இங்கே க்ளீனாக லைட்டாக ஸ்லோவாக எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கு பாட்டு கரெக்டாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்றது தான். ஸோ ரொம்ப மேலே தூக்காதீங்க. மெயினாக நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப மேலே தூக்கக்கூடாது மிஷினில் வெட்டும்போது. மிஷின் நான் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்றது மேட்ரு கிடையாது. நீங்கள் இந்த மிஷின் வச்சுருக்கீங்க அதனால் இப்படி வெட்டுறீங்கன்னு சொல்லலாம். பட் மிஷின் டசன்ட் மேட்டர். நம்ம எப்படி வெட்டுறோன்றது தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைன் தருது பார்த்தீங்களா நம்ம 1 2 பண்ண போகிறீங்க. இப்போ இது லைட்டாக ஃபேட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஹேர் தருது பார்த்தீங்களா இது மட்டும் தான் எடுக்க போகிறோம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுக்க வேணாம். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதாவது எடுத்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி பள்ளமாக ஆயிரும். மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ஆகி தெரியும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கிளியராக அந்த எக்ஸ்ட்ரா லைன் மட்டும் எடுத்தால் போதும். பார்த்தீங்களா? ஸோ கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 2 போட்டு அதுக்கப்புறம் 1 போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அது ஃபேட் மச் பண்ணிவிட்டு விட்டாலே அது கரெக்டாக பார்த்தீங்களா இப்போயே பாதி மச் ஆகிடுச்சு. ஸோ இது இன்னும் கிளியராக பண்ணோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணாலே போதும். பட் மோஸ்ட்டாக இந்த லெவலில் பண்ணாலே போதும் இந்த பிகினர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த பாருங்கள் சிம்பிளாக லைட்டாக பண்ணாலே போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப அழுத்தி கொடுக்க தேவையில்ல. ரொம்ப அழுத்தாமல் பண்ணாலே போதும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின்னு வந்து நீங்கள் கிளைண்ட்டோட வந்து ரொம்ப தள்ளி பண்ணாதீங்க. தள்ளி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்னு வந்து இரிட்டேட்டிங் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இப்போ மறைஞ்சிச்சு. ஸோ இந்த லெவல் தான் நம்ம கொண்டு வரணும். இந்த லெவல் நம்ம கொண்டு வந்தாலே நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதான் ஃபினிஷிங்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர் பை ஃபேமிலி. லவ் யூ ஆல்.